என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னிடம் நான் இன்று பேச வந்திருக்கின்றேன். பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டு வைத்துக்கொள். நாளை உன் பிள்ளை கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கும் ஒவ்வொரு நல்லெண்ணம் கொண்டவர்களும் உன்னிடம் இருக்கின்றார்கள். என் தங்கமே, நான் இப்பொழுது சொல்லும் காரியத்தை நீ கவனமாக கேட்டு நடந்துவிட்டால் இனி உன் வாழ்க்கையில் உன் பிரச்சனைகள் உன்னை கஷ்டப்படுத்த நான் விடமாட்டேன். ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? என்னை போல் என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது என்கின்ற ஒரே எண்ணத்தில் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து, கேட்டதையெல்லாம் செய்து கொடுத்து, உன்னிடம் இல்லை என்றாலும் கடனாக பெற்று உன் பிள்ளைக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்க வேண்டும் என்று நினைப்பதுதான் நீ மட்டும் அல்ல, இருக்கும் அத்தனை பெற்றோர்களும் அந்த தவறைத்தானே செய்து வருகின்றார்கள். என் குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், கவனமாக தெரிந்து வைத்துக்கொள். நீ கஷ்டப்படுகின்றாய் என்பது உன் பிள்ளைக்கு முதலில் தெரிய வேண்டும். அதனால்தான் பிள்ளை எந்த மன வருத்தமும் படாது. தாய் தந்தையிடம் என்ன இருக்கின்றது என்று தெரிந்து வளரும் பிள்ளைகள்தான் நாளை உனக்கு பிறகு இந்த உலகத்தில் கவலையும் கஷ்டமும் இல்லாமல் வாழும் என்பதை புரிந்து கொள். நீ கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து மனக்கவலை இல்லாமல் வளர்த்து விட்டால் நாளை என் பிள்ளை கஷ்டமில்லாமல் வாழும் என்று நீ எதை வைத்து நினைக்கின்றாய்? என் தங்கமே, நீ எதை வைத்து இப்படியெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றாய்? அனைத்தையும் அவர்களுக்கு வாங்கி கொள்கின்றாய். கஷ்டமே இல்லாமல் பார்த்து கொள்கின்றாய். இதே போல் நாளை ஒரு நாள் இருக்கின்றது அல்லவா? அந்த நாளில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அல்லவா? அப்பொழுது பிள்ளைக்கு தினம்தோறும் மீனை ஊட்டி விடுவது பெரிதான விஷயமில்லை. உன் குழந்தையை வாழ்நாள் தோறும் அந்த மீனை பிடித்து வைத்து கவலை இல்லாமல் கஷ்டமில்லாமல் வாழ்ந்துவிடும். நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா? சொல்லிக் கொடுத்த பெற்றோர்களிடம் இதுதான் இருக்கின்றது. இது இல்லை என்று தெரிந்து வளர்த்தும் பிள்ளைகள் நாளை கஷ்டத்தை பார்த்து ஓடி ஒளியவும் மாட்டார்கள். அவர்களுக்குள்ளேயே இந்த நேரத்தில் நீ தைரியத்தையும் மனபலத்தையும் வரவழைத்து விடுவாய். அந்த காலத்தில் என் பெற்றோர்கள் பட்ட கஷ்டம் எனக்கு இப்பொழுது இல்லை. கடவுள் புண்ணியத்தில் நான் இப்பொழுது நன்றாகத்தான் வாழ்கின்றேன் என்ற எண்ணத்தையும் நீ அவர்களின் மனதில் ஓட்டு. இன்றைய நாளில் கஷ்டம் தெரியக்கூடாது என்று நீ சொன்னால் நாளை உன்னை போல் ஒரு குடும்பத்தை நடத்தி வரும் உன் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் பெரிதாகத்தான் தெரியும். எந்த ஒரு சிறிதளவு கஷ்டமும் அதற்கு மிகப்பெரிய அளவாகத்தான் தெரியும். இப்பொழுதே நீ படும் கஷ்டங்களை உன் பிள்ளைக்கு சொல்லி வளர்த்துவிடு. நாளை உன் பிள்ளை அமோகமான வாழ்க்கையை வாழும். கஷ்டம் என்றாலும் சிக்கனம் என்றால் என்ன என்ற வாழ்க்கையை எத்தனை பிரச்சனைகள் வரும் என்று அது தெரிந்து கொண்டாலே உன் பிள்ளைக்கு அந்த இடத்தில் தைரியத்தையும் மனபலத்தையும் தானாக நான் கொடுத்து விடுவேன். எந்த சூழ்நிலையிலும் ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொடு. தன் வாழ்க்கையை பாதுகாப்பாக உன் பிள்ளைகள் வைத்து கொள்ளும் என்பது உறுதி. நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா? நீ இருக்கின்றாய் என்று குழந்தை நீ கலங்கக்கூடாது.
எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன் வாழ்க்கையை பாதுகாப்பாக உன் பிள்ளை வைத்து கொள்ளும் என்பது உறுதி. நான் சொல்வது புரிகின்றதா? நீ இருக்கின்றாய் என்று என் குழந்தை கண் கலங்க கூடாது. நீ கஷ்டப்பட்டாலும் அதை உடனுக்குடன் வாங்கி கொடுத்து கஷ்டம் தெரியாமல் வளர்க்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. அது மிகவும் தவறு. உன்னுடைய பெருமைகளை தெரிந்து உன்னை போல வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்து வைராக்கியமாக உன் பிள்ளை வாழ வேண்டும். அதுபோல சொந்தத்தை பற்றி பேசக்கூடாது, துரோகத்தை பற்றி நினைக்கக்கூடாது என் தங்கமே. உன்னுடைய குழந்தைகள் முன்பு யாரை பற்றியும் நீ தவறாக பேசக்கூடாது. இப்பொழுது எதையும் மறைத்து விடாதே. யார் யார் எப்படிப்பட்டவர்கள், எதை செய்கின்றார்கள், யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ சொல்லிக் கொடு என் தங்கமே. இதனை சொல்லி சொல்லி நீ வளர்த்து வா. இதுதான் உண்மையாகவே உண்மையான நல்ல வழியே காட்டும். பெற்றோர்களின் வழி என்பது என்னுடைய கருத்து. என் குழந்தையே, கேட்டுக்கொண்டாயா? இனிமேலாவது நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது என்று சொல்லாதே. இந்த முறை உன்னிடம் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதா? நல்ல இடத்தில் படிக்கவே. அடுத்த முறை உன்னிடம் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றதா? அதற்கும் உன் பிள்ளையிடம் சொல்லி அதற்கு ஏற்ற இடத்தில் சேர்த்துவிடு. அப்பொழுதுதான் வறுமை என்றால் என்ன என்பது உன் குழந்தைக்கு தெரியும். என் அன்பு குழந்தையே, குழந்தையை கஷ்டப்படுத்த வேண்டுமா என்று நீ எண்ணினால் நாளை இனி நீ இல்லாத நேரத்தில் யார் உன் பிள்ளைக்கு உதவியாக இருப்பார்கள்? யாரை போய் உன் பிள்ளை தேடும்? யாரிடம் உதவி கேட்கும்? நீ கையேந்துவதைப் போல, நீ கடன் வாங்குவதைப் போல என் பிள்ளை கையேந்தி விடக்கூடாது என்று நீ நினைப்பது தவறில்லை. அதற்கு ஏற்றாற் போல வளர்க்க வேண்டும். நான் சொன்னதை எல்லாம் மனதில் பதிய வைத்துக்கொள். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆழ் மனதில் இருக்க வேண்டும். நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து வறுமை என்றால் என்ன, வசதி என்றால் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நீ என்னென்ன கஷ்டப்படுகின்றாய், சிரமப்படுகின்றாய், வறுமை என்றால் என்ன, வசதி என்றால் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நீ என்னென்ன சிரமப்படுகின்றாய் என்பதையும் உன் பிள்ளைக்கு நீ சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என் தங்கமே. உன் மனம் போல உன் வாழ்க்கை அமையும். உன் நல்ல எண்ணத்திற்கு உன் பிள்ளை எந்த காலத்திலும் சிரமப்படாது. இறந்தாலும் இந்த உலகத்தில் உன் பிள்ளை வாழ்ந்தாக வேண்டும். நல்லது கெட்டதை தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று. நீ புரிந்து கொள்வாய் என்று உன் தாயானவள் நான் நம்புகின்றேன். உன் அம்மா நான் எப்பொழுதும் உனக்காக துணையாக நிற்பேன் என் தங்கமே. நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் உனக்காக துடித்து கொண்டிருக்கின்றேன். நான் சொன்னதை கடைபிடித்து பார். என் குழந்தை எத்தனை அறிவாளியாக நல்ல புத்தியோடு உன் அருமை தெரிந்து உன்னிடம் இருந்து நல்லதை கற்றுக் கொடுத்து தன் வாழ்க்கையில் எப்படி உயர்த்து கொள்கின்றது என்பதனை நீ உன் கண் முன்னால் காண்பாய். கவலைப்படாதே. உனக்கும் உன் பிள்ளைக்கும் உன் குடும்பத்திற்கும் சகல செல்வத்தை கொடுத்து, தீர்க்காயுசுகளை கொடுத்து, நோய் நொடியில்லாத வாழ்க்கையை நான் கொடுப்பேன் என் தங்கமே. எதற்காகவும் நீ கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். நீ என்னுடைய நாமத்தை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.